பிக் பாஸ் ரசிகர்களை எங்கப்பா போயிருந்தீங்க இத்தனை நாளாக? ஒட்டுமொத்த ஓட்டிங் பேட்டர்னையும் மொத்தமாக தூக்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான குளறுபடிகள் ஏறி இருக்கு மக்களே இந்த 10வது வாரத்தில். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, 9வது வாரத்தில் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை தூக்குனதால் பிக் பாஸோட ஓட்டிங்கே பயங்கர சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் வீக் 10ஓட ஓட்டிங் அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். ஒரே வாரத்தில் கீழே இருக்கிறவங்க மேலே போக முடியும், மேலே இருக்கிறவங்க கீழே போக முடியும் அப்படின்றது பிக் பாஸ் வந்து காமிச்சிருக்காங்க. எதிர்பாராத மாற்றங்கள் பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், இதுக்கு முன்னாடியெல்லாம் டாப்பில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சவங்க, பிஆர் வச்சு டாப்லேயே மெயின்டைன் பண்ணவங்க எல்லாம் சொதப்பி இருக்கிறாங்க. போன வாரம் டாப்பில் இருந்த ஜாக்லின் இந்த வாட்டி திணறிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆமாம், ஜாக்லின் போன வாரம் பார்த்தபோது டாப்பில் ஈஸியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்லாம் 20% ஓட்டெலாம் வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ அப்படியே அவங்களோடது சொதப்பி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த முறையும் மிக்சர் சாப்பிட்ற ஒருத்தர் தான் ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தர்னு சொல்ல முடியாது, 2 பேர். ஒருத்தங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தவங்க இப்போ ரீசெண்டாக மிக்சர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்றதே மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுவும் சாதாரணமாலாம் இல்லைங்க. எல்லா ஆன்லைன் ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்லேயும் கிட்டத்தட்ட 40% ஓட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், 1 2 கிடையாது. நம்மலாம் முத்துக்குமரன் ஜாக்லின் வந்து லீடிங்கில் இருக்கும்போதே நம்ம ஆச்சரியமாக சொன்னது என்னென்னா, அசால்ட்டாக 20% ஓட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னோம். பட் இந்த கண்டஸ்டன்ட் 40% ஓட்டோட தாறுமாறான லீடிங்கில் இருக்காங்க. மொதல் நாள்லேயே இவ்வளோ பெரிய லீடு எடுத்தது நிச்சயமாக அவங்க எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து சேவ் ஆகிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எஸ், 40% ஓட்டோடு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா தான். நிறைய இடத்துல வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ரொம்ப லேகிங்கில் இருந்தாங்க. சில வீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் மிச்சர் சாப்பிட தான் லாக்கி அப்படின்னு நினைக்கும் போது தான் கேப்டன்சி டாஸ்கில் திருப்பி ஒரு மரண மாசாக பண்ணாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்கில் ரஞ்சித் கேப்டன் ஆனாலும், ஸ்கோர் பண்ணது வந்து தீபக்காக இருந்தாலும், மக்கள் மனசில் வந்து பவித்ரா அதுக்கு போட்ட ஹார்ட் ஒர்க்கு அப்படின்றது வந்து பயங்கரமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், கடைசியில் வந்து அந்த வாயை வச்செல்லாம் அந்த ஓட்டையை வந்து அடைச்சி அந்த தண்ணி வெளில வராமல் பார்த்துக்கினது, அந்த அவங்க போட்ட எஃபர்ட் வந்து இந்த பிக் பாஸ் கேம் வந்து எந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக எடுத்து ஆடுறாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுருக்காங்க. அண்டு முக்கியமாக நம்ம வந்து சொல்லணுன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்க்லேயே இது 3வது தடவை 4வது தடவை அவங்க தொடர்ந்து தோல்வி தழுவுறாங்க அப்படின்னும் போது அது மக்கள் மனசில் ஒரு சிம்பத்தியும் வந்திருக்குது. உண்மையிலே பவித்ரா மிச்சர் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது, ஒரு கேம்னு வரும்போது இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்றதே மக்கள் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு லீடிங்கு முதல் நாள்லேருந்தே கிடச்சிருக்குது. ஸோ பவித்ரா இந்த மொமெண்டமை பெரிய அளவில் சொதப்பாமல் அதே அளவில் கையில் வச்சுருந்தாலே அவங்களால இந்த வாரத்தில் வந்து ஈஸியாக சேவ் ஆகிட முடியும் அப்படின்னு தான் பார்க்குது. அடுத்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஆர் புகழ் சௌந்தர்யா அவர்கள் தான். ஆனால் பவித்ராக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்ற அளவுக்கு செகண்ட் பிளேஸ்லேருந்து கடைசியில் இருக்கிற 9வது இடம் வரைக்குமே நெக் டு நெக்காக தான் போயின்னு இருக்குன்னு சொல்லணும். இங்கே பவித்ரா மட்டும்தான் ரொம்ப பெரிய லீடிங்கில் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சௌந்தர்யா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து 13% ஓட்டு வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற 3rd பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அன்ஷிதா பல வீக்காக வந்து ஸ்டார்டிங்லலாம் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் கடந்த 2-3 வாரமாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக தான் போயின்னு இருக்குது. இந்த வீக்கில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் எப்படி தான் சௌந்தர்யா மட்டும் அந்த பிஆர் ஃபோர்ஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அன்ஷிதாவும் வர டஃப் கொடுக்குறாங்க. அன்ஷிதா ஆர்மி விழித்து எழ வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்குறோம். அதற்கு அடுத்த இடத்துல போன வீக்கில் டாப்பில் பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருந்த ஜாக்லின் அவர்கள் இருக்கிறாங்க. இது 4வது இடத்துக்கு கொஞ்சம் சறுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா ஏஞ்சல்ஸ் vs டெவில் டாஸ்கில் வந்து முதல் நாள் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பூஸ்ட் கிடச்சிச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க டெவிலாக இருந்தபோது இந்த அளவுக்கெல்லாம் கொடுமை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சண்டை போட்டது பெரிய பூஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அடுத்த நாளே ஏஞ்சலாக இருக்கும்போது டெவில் மாதிரி பண்ண உடனே மக்கள்கிட்ட அவங்களோட செல்வாக்கு தாறுமாறாக குறைஞ்சி போச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஏஞ்சலாக இருக்கும்போது டெவிலாக இருக்காங்க, டெவிலாக இருக்கும்போது ஏஞ்சலாக இருக்காங்க, இவங்க கேரக்டரே புரிஞ்சிக்க முடியலேன்ட்டு மக்கள் அவங்களோட ஓட்டிங் பேட்டர்னையும் புரிஞ்சிக்காத அளவுக்கு மாற்றியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதற்கடுத்து இங்கே உள்ள காதல் மன்னனாக உலாவி கொண்டிருக்கும் மிக்சர் சாப்பிட ஆரம்பித்து விட்ட விஷால் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் வந்து ஓவராலாக 6.2% வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்கியிருக்காரு. அவருக்கு போட்டியான காதல் மன்னனாக ஒரு கடுமையான டஃப் கொடுக்கக்கூடிய ரயான் அவர்களும் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க. 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பல பிளாட்ஃபார்ம்ஸில் 20-30 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இவர்களுக்குள்ளே தான் அடிச்சுக்குவாங்களே தவிர இவங்க வந்து கம்ஃபர்டபுளாக சேவ் ஆவாங்களா அப்படின்றது இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது. அதற்கு அடுத்த இடத்துல இப்போ டேஞ்சரான இடத்துல அருண் அவர்கள் இருக்காங்க. அருண் பிரசாத் சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எப்போ இந்த கோவா கேங் கூட சேர்ந்துச்சோ அப்பயே அவரோட கதை முடிஞ்சு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். யாரெல்லாம் கோவா கேங் பக்கமாக போகிறாங்களோ அவங்கள ஒன்றா வெளில அனுப்பிச்சுருக்காங்க மக்கள். இந்த முறை அது அருண் பிரசாத் கையில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அருண் பிரசாத் அவர்கள் சுதாரிக்க வேண்டிய நேரம் இது. எப்போது கோவா கேங் கூட சேர்ந்து முத்துக்குமரனை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாரோ
அப்போ இருந்தே அவருடைய ரேட்டிங்ஸ் அப்படின்றது குறைஞ்சின்னு வரதை பார்க்குறோம். கடைசி 2 இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப டஃப்பான விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் நாளிலிருந்தே மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருந்த சத்யா அவர்களும் இப்போ சமீப காலமாக மிச்சர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிற தர்ஷிகா அவர்களும் தான் கடைசி இடத்துக்கான போட்டியில் இருக்காங்க. ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் சத்யா வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கார், தர்ஷிகா எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்காங்க. போன வாரமே வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா தான் எலிமினேட்னு சொல்லியிருந்தாங்க டபுள் எவிக்ஷன்லலாம். பட் கடைசி நேரத்தில் சஞ்சனா ஒரு வழியாக வெளில அமிச்சிட்டாங்க விஜய் டிவி. பட் இந்த முறையும் தர்ஷிகா நான் அதே லவ் ஸ்கிரிப்டை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா ஸ்டார்டிங்லேயே அதிரடியாக 2 வார கேப்டனாக இருந்த தர்ஷிகா அவர்கள் இம்முறை வெளியேறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதே சமயம் சத்யா நான் அதே மாதிரி தான் இருக்க போகிறேன்னா ஜனங்களே கடுப்பாகி தர்ஷிகாவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீ வெளில போப்பா அப்படின்னு சத்யாவை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை இவங்க ஆடி இருந்தாங்கன்னா சத்யாவோ தர்ஷிகாவோ தான் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றது தான் முதல் நாளின் ஒரு நிலையாக இருக்கிறது. இன்னும் 4 நாட்கள் ஓட்டிங் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ வீக்கெண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஓட்டிங் போடலாம். இதில் நிலைமைகள் எந்த அளவுக்கு மாறலாம், அசால்ட்டான லீடில் இருக்கிற பவித்ரா ஒருவேளை கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய ஓட்டை நீங்கள் போட்டுட்டிங்களா? யார் சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, யார் நிச்சயமாக எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்றத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஓட்டிங் அப்டேட்டுடன் சந்திப்போம். நன்றி.